அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ், அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மாளிகையில ஒரு பத்திரிகையாளர் சங்கம் இருக்குது. இந்த சங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார். இதுல என்ன விசேஷம்டா, இந்த நிகழ்ச்சியில அனைத்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். இதில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய துணைவியாரும் கலந்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்சன் கூட இணைந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்கிட்ட இருந்து ஒரு சொற்கண்ணும் அதே நேரம் ஒரு கை துப்பாக்கியும் பல கத்திகளும் இருந்ததாக வாஷிங்டன் டிசி போலீஸ் தலைவர் ஜெப்ரி கொரல் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில தாக்குதலை நடத்தியவர் கலிபோர்னியாவில டொரன்ஸை சேர்ந்த 31 வயதான ஆசிரியர் கோல் அல்லன் என்று இப்ப அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். நியூயார்க் போஸ்ட் தகவல்களின்படி சந்தேக நபர் நுழைவாயில இருந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு அறையிலிருந்து வெளியில வந்திருக்கிறார். அவர் வெளியில வந்த இடத்தில பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஓரளவு குறைவாகத்தான் இருந்திருக்கு. அங்க பார் கார்ட்ஸ் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுது. அவர் அந்த அறைக்குள்ள இருந்து ஒரு பையில மிகப்பெரிய ஆயுதம் ஒன்றை வெளியில எடுத்தவர். அது நீளமானதாக இருந்தது, சாதாரணமான துப்பாக்கி போல தெரியல என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியில தன்னார்வலராக இருந்த ஒரு சாட்சி தெரிவிச்சிருக்குது. மேலும் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற ஹில்டன் ஹோட்டல்ல விருந்தினராக கோல் அலன் இருந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுவதாக தகவல்கள் தெரிவித்தது. இப்ப பாத்தீங்கன்னா இது தொடர்பான விசாரணைகள் மிக தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. இந்த நிகழ்வில் பங்கு பெற்றின அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கோ அல்லது அவருடைய துணைவியாருக்கோ, மேலும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஜேடி வான்சன் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதிக்கோ இந்த காயங்களும் இல்லாமல் அவர்கள் உயிர் தப்பி இருக்கின்றார்கள் என்ற விஷயம் இப்ப தகவல்களாக வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி மட்டும் லேசான காயங்களுக்கு உட்படுத்தி இருக்கிறார். ஏனைய யாருமே காயப்பட்டதாக தெரியல. மக்கள் மிகவும் பதறியடிச்சு ஓடி ஒரு டென்ஷனான நிலைமை அந்த நிகழ்ச்சியில இருந்ததை காணக்கூடியதாக இருக்குது. அது தொடர்பான வீடியோ தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு புதிய இந்த மாதிரியான உலக விவரத்தோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் புதிதாக காணொலியை நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. இதே போன்ற மிக முக்கியமான தகவல்களை எல்லாம் உங்களுக்கு உடனடியாக நான் கொண்டு வருவேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.